கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இயேசுவோடைய பிள்ளையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பேச ஆயத்தமாய் நிற்கிறார். நீயும் ஆண்டவர், நீர் என்னோடு பேசுங்க, என்னோட இடைபடுங்க, என்னை நிரப்புங்க என்று சொல்லி நீயும் ஆண்டோடு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான இயேசுவோடைய பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்கிற ஒரு வார்த்தை, அது உபாகமங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். அது இப்படி சொல்கிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்று. உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறவர். அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகும் பொழுது கோணலான எல்லா வழிகளையும் அவர் செவ்வையாக்கி, கரடானவைகளை சமமாக்கி, உன்னை அதன் பின்னாலே ஃப்ரீடமாய் நடத்தி கொண்டு வருவார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். என்னவென்றால், நான் உனக்கு முன்பதாக போகும் பொழுது எந்த ஒரு சத்துரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவதாக, நான் உனக்கு முன்பதாக போகும் பொழுது உன் வழிகளெல்லாம் ஆசீர்வாதம் பெருகும் என்றும், உனக்கு எதிரடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் முறியடிப்பேன் என்றும், உன்னை ஃப்ரீடமாய் வழிநடத்தி கொண்டு வருவேன் என்றும் சொல்லுகிறார். தைரியமாயிருங்கள். நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தோடு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடு. இரக்கமுள்ள ஆண்டவரே, வல்லமையின் தகப்பனே, இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சமாதானத்தின் ஆசீர்வாத மகிமை இறங்கி பலப்படுத்தணுமே நான் ஜெபிக்கிறேன். அல்லாமலும் ஆண்டவரே, தயவு செய்து இவர்களை கண்ணோக்கி பார்த்து நீர் மனம் இறங்கி அற்புதங்களை செய்யணுமே நான் ஜெபிக்கிறேன். நீர் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறீர். இதோ ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக போகிறேன் என்று. ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக போகிறேன் என்று. ஆகையினாலே நீ அவருக்கு பின்பதாக தைரியமாக கடந்து போ. உனக்கு எதிராக இருக்கிற மந்திரங்கள், சூனியங்கள், செய்வனைகள், ஏவல்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவர் உடைத்து போட்டு பெரும் காரியத்தை உனக்காக செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் வந்திருக்கிறார். நீ தைரியமாயிரு. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. இயேசு சுவாமி உனக்கு சொல்லுகிறார், நீ இடரை விழாதபடிக்கு உன்னை வலக்கரத்திலே தூக்கி விடுவேன். இந்த நாளில் நீ போகிற வழிகளில் எல்லாம் உன்னை நான் காத்துக்கொண்டு உன்னை சம்பூர்ணமாய் தூக்கி நிறுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறபடியே உனக்கு செய்வார். மனதார உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு சுவாமி, உங்களுடைய கரத்தில் இந்த குடும்பங்கள் முழுக்க ஒப்புக் கொடுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.